நீங்கள் கடவுள்கிட்ட எப்படி வேண்டுவீங்க? யோசிக்கிறீங்கல்ல? அதை கொடு, இதை கொடு, அதை பண்ணு, இதை பண்ணு, இப்படி தானே நிறைய பேர் வேண்டியிருப்போம். இன்னும் சில பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, கடவுள்கிட்ட வேண்டியிருக்கோமா, எதுவும் கோரிக்கை வச்சுருக்கோமா, இல்லை ஏதாச்சும் பேசியிருந்துருக்கோமா, அப்படி தானே யோசிக்கிறீங்க. எங்கள் ஆச்சி ஆண்டவன்கிட்ட எப்படி வேண்டுவாங்க அப்படின்னா, ஐயா ஏன் அப்படி பண்ணுற, அந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணுச்சு, சின்ன புண்ணியா, நல்ல ஒரு வாழ்க்கையை தான் ஏற்படுத்தி கொடு, ஏன் இப்படி ரொம்ப சோதிக்கிற, உனக்கு என்ன விளக்கு போடணும் அவ்வளோதானே, டெய்லி நான் விளக்கு போடுறையா, அதை விட பாவமே அந்த பொண்ணு ரொம்பலாம் சோதிக்காத, என்னையா வேலையா, ஏன் இப்படி பண்ணுற, இப்படி தான் வேண்டுவாங்க. அதாவது ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க, என்ன வேணும் உனக்கு, காஃபி சாப்பிட்டியா, டீ சாப்பிட்றியா, வேறு எதுவும் வேணுமா உனக்கு, இப்படி பேசுகிற மாதிரியே தான் ஆண்டவன்கிட்ட வேண்டுவாங்க. யதார்த்தவாதி இல்லையா, அதனால் அப்படி தான் வேண்டுவாங்க. இப்போ ஆண்டவன் இவங்களுக்கு என்ன வரம் கொடுப்பான் அப்படின்னா, மல்டி மில்லியனியர், பில்லியனியர், தொழிலதிபர் அதெல்லாம் கொடுக்க மாட்டான். மன நிம்மதி கெடாமல் இருக்கிறதுக்கு உண்டான வரத்தை அந்த பக்தனுக்கு கொடுப்பான். யதார்த்தவாதிக்கு அந்த மாதிரி அந்த ஒரு வரம் தான் கொடுப்பான். ஆண்டவனுமே பக்தன்ட்ட எப்படி அந்த பக்தன்ட்ட பேசுவான் அப்படின்னா, டே ராஜா, ரொம்ப பெருசெல்லாம் வேணாண்டா, உனக்கு என்ன வேணும், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, போகிறதுக்கு ட்ரெஸ்ஸு, இருக்கிறதுக்கு இருப்பிடம், இது எல்லாத்தையும் தாண்டி மன நிம்மதி, உன் நிம்மதிக்கு நான் கேரண்டிடா, நான் பார்த்துக்கிறேன், ரொம்பலாம் பெருசாக வேணாண்டா ராஜா, அங்கே போயிட்டா அப்படின்னா மன நிம்மதி கெட்டு போயிருண்டா அப்படின்னு தான் ஆண்டவன் அந்த பக்தன்ட்ட பேசுவான். யதார்த்தவாதிகளை தன்னுடைய கையில் வைத்து அழகு பார்ப்பான் ஆண்டவன், தன்னுடைய உள்ளங்கையில் வைத்து அழகு பார்ப்பான் ஆண்டவன் யதார்த்தவாதிகளை. ஸோ அதனால் இந்த அடுத்தவன் காலை வாரி விடுறது, முதுகை சுரண்டி விடுறது, எப்படா இறங்குவான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு யதார்த்தவாதியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுவோமே. ஏன்னா அந்த யதார்த்தவாதியை ஆண்டவனுக்கே ரொம்ப பிடிக்கும்.